உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ரிஷப ராசியில் சேரக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே 4 கிரக சேர்க்கை வரக்கூடிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி, வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைனில் படிக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைனில் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி என்பர்கள். துலா ராசி அப்படின்னாவே எதிர்காலத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கிரக சேர்க்கை உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி மாற்ற போகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பதிவில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோன்னு டீட்டெயிலாக பாருங்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. இந்த கிரக சேர்க்கை ஆகப்பட்டது 12 நாட்கள் மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் பெரிய லெவலில் பயப்படவும் தேவையில்லை. அதே நேரத்தில் கம்மியாக இருக்கிறனால ரொம்ப கவனமாக அந்த நாளில் சில விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் பிற்காலத்தில் அடுத்த மாதத்துலேருந்து நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த துலா ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் தான் இந்த கிரக சேர்க்கை நடக்க போகுது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அது கூடயே ராஜ கிரகமான சூரியன், குரு பகவான், புதன், இந்த 4 கிரக சேர்க்கை தான் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை 12 நாட்களில் செய்ய போகுது. 4 கிரகம் 12 நாட்களில் செய்யக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த துலா ராசிக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த 4 கிரகமும் 8ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குது. அதான் ரொம்ப பெரிய விசேஷம். அப்போ துலா ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். எந்த மாதிரி முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல பண வரவுகளை இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக வர்றதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 12 நாட்களில் நீங்களே என்ன பண்ணுங்கள், உங்கள் கையில் காசு வச்சுக்கிங்க. அது ஒரு 500 நோட்டாக இருந்தாலும் சரி, 100 நோட்டாக இருந்தாலும் சரி, 50 நோட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வசதி தகுந்த மாதிரி அந்த நோட்டை வச்சுக்கோங்க. இந்த 12 நாட்கள் இந்த பணத்தை எண்ணிக்கிட்டே வாங்க. இந்த எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பண வரவு பிற்காலத்தில் வளரக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே போல் இந்த 12 நாட்களில் உங்களுக்கு யாரெல்லாம் காசு தரணுமோ ஒரு பேப்பரில் ராமசாமி காசு கொடுக்க வேண்டும், ராமசாமி காசு கொடுக்க வேண்டும் எழுதுங்க. எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவுகளை இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 12 நாட்கள் தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் செய்யாதீங்க. புதுசாக ஏதாவது செய்யாதீங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, பணம் போடுறது, முதலீடு பண்ணுறது, அது கண்டிப்பாக எந்த ஒரு புதிய முயற்சிகள் உங்களுடைய பணத்தை போட்டு செய்யக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நான் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ தான் ஒரு கம்பெனி பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சியே கொடுக்காது. அதனால் யூஸும் கிடையாது. கடைசியில் அதுலேருந்து நஷ்டமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பணம் நிறைய பேர்கிட்ட வாங்கலாம். அப்போ நிறைய பேர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட பணம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஒரு பேங்க் லோனே அப்ளை பண்ணுறீங்க, ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு பணம் வாங்குறீங்க, அப்பா கிட்ட பணம் வாங்குறீங்க, அம்மா கிட்ட பணம் வாங்குறீங்க, மனைவி கிட்ட பணம் ஏதோ ஒரு வகையில் பணம் வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த பண வரவுகளை மட்டும் அதிகம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிறைய பணம் சேரும். அதன் மூலமாக பிற்பகுதியில், அதாவது ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்க போகுது. ஜூன் 12க்கு அப்புறம் நீங்கள் இந்த விஷயங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதில் வந்து டவுட்டுமே கிடையாது. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த 12 நாளில் நீங்கள் எங்கே வேலைக்கு அப்ளை பண்ணாலும்
உங்களுக்கு இன்டர்வியூ கண்டிப்பாக வரும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நாட்களாக இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்க போகுது. நீங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்குறீங்க, இந்த டைமில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்க, இந்த டைமில் கேட்டால் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு 12 நாட்களில் நீங்கள் வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க போதும், வேறு எதுவும் செய்யாதீங்க. வேலை இல்லாமல் இருப்பீங்க. நிறைய துளாராசி என்பது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எதிர்காலத்தை உணர்ந்தவர்கள்னு சொல்லிட்டீங்க சார், எனக்கு முதலே தெரியும் வேலை போகும்னு, கடைசி ஆனாலும் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் சரியாயிடுச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போ அந்த கிரகங்களோட சேர்ந்து சூரியனும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியாதிபதியை சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். என்னென்னா ஒரு இடம் மாற்றம் இருக்கும், அந்த இடம் மாற்றத்தை எடுத்துக்கங்க. அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். இந்த ஒரு 12 நாட்களில் நீங்கள் எது சம்மந்தமான, இப்போ நீங்கள் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க, வெளியூரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்ல சம்பளம் வருதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த 12 நாட்களில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை பிற்காலத்தில் தேடி வரும். அது ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் முயற்சி பண்ணலாம். எது செஞ்சாலும் சரி, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், நான் இந்தியா வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணினா இந்தியா வந்துடுவீங்க. இல்லை சார் எனக்கு அங்கேயே பணம் வரணும், அங்கேயே நான் வேலை பார்க்கணும், அங்கேயே என் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் அதுக்கான முயற்சிகள் சிந்தனைகளை செய்யுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அதே போல் நீங்கள் அங்கேயே வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பேச முடியுமோ பேசுங்க, செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலையுமே வேலை கிடச்சி நல்லா சிறப்பான ஒரு வேலை உத்தியோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 12 நாட்களில் அமையப்போகுது. அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத திருப்பி பிரச்சனையை பெருசாக்காதீங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி போய் 8ல் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தமான ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா இந்த 12 நாட்களில் போய் பேசுறது செய்யறது செய்யாதீங்க. அதில் உங்களுடைய பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையாது. அதேமாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, திருமணத்துக்கு புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 12 நாட்களில் போய் நீங்கள் மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணுறது, ஜாதகம் பார்க்கறது, பொண்ணு வீட்டில் பேசுறது, பையன் வீட்டில் பேசுனா கண்டிப்பாக முடியும். ஏன்னா குருவுடைய பார்வை குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல விழுது. அந்த 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் விழும்போது நீங்கள் போய் குடும்ப சகிதமாக போய் பேசுனீங்க, இல்லை குடும்ப சகிதமாக போய் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு பையன் பார்க்குறீங்க, ஒரு மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணிடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை சார், எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு, அது எந்த வயசு வேணா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆயிரும். அதே போல் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம். அப்போ இடம் விற்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விற்கிறதுக்கு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் உங்களுடைய இடத்த விற்கிறதுக்கு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இந்த தனஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவானும் சூரியனும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கும்போது 4 கிரகம் பார்க்குது. அப்போ 4 பேர் உங்களுக்கு உதவி பண்ணி இதன் மூலமாக உங்களுடைய இடம் விற்கும், வீடு விற்கும், அதனுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக நிறைய பணம் வரத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த நாட்களை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே கேட்கலாம் 12 நாட்களில் என்ன சார் மாற்றம் நடக்கும்னு. 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள், ஒவ்வொரு முடிவுகள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். அப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் நடத்திட்டு இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 12 நாட்கள். அதேமாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், நானே கடனில் இருக்கேன் சார், எங்கே சார் வீடு வாங்குது அப்படி கூட கேட்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் போய் 4 வீடு பாருங்கள், இடத்த பாருங்கள், சும்மா போய் பாருங்கள், காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இடம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 12 நாட்களுக்குள்ளே அவங்களே உங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து, லோன் வாங்கி கொடுத்து, எந்த மாதிரி உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்குமோ ஏற்படுத்தி கொடுத்து ஒரு வீடு இடம் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. இந்த 12 நாட்களில் ஒரு நாள் பார்த்து நீங்கள் ஒரு நாள் போங்க போதும், வேறு எதுவும் பெருசாலாம் செய்யாதீங்க. டாக்டர்கிட்ட போங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே. அதற்கான ஒரு அமைப்புகளை இந்த 12 நாட்கள் இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படுத்த போது. ஆனால் துலா ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான காலகட்டம். அதேமாதிரி உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ரொம்ப முக்கியமான விஷயம். உடல்நிலையில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த 12 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே துலா ராசி என்பவர்களுக்கு பொதுவான பலன்கள் தான். உங்கள் நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய நடக்கும். அதேமாதிரி நல்ல இடத்துல குரு இருக்கார், சுக்கிரன் இருக்குது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 12 நாட்கள் நம்ம சொன்னதை மட்டும் செய்யுங்க. எதில் கவனமாக இருக்கணும் கவனமாக இருங்க. சில முக்கியமான முடிவுகளுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி வரணும் வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.